பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சபையில் பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாடுற அதே கூட்டம் தான் செல்போனில் பாவங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு ஒரே கிறிஸ்தவன் தான். இதில் விசுவாசிகள், ஊழியர்கள், சிஎஸ்ஐக்காரன், ஆர்சிக்காரன், பெந்தேகோஸ்தேக்காரன் என்கின்ற பாகுபாடு பாரபட்சமும் கிடையாது. கிறிஸ்தவத்தினுடைய பரிதாப நிலை இது. இன்னைக்கு இங்கே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக என்று சொல்லுகிறவன் தான் உலகத்தை அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கிறான், வேலையை அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கிறான், உறவுகளை அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கிறான், மனிதர்களை அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கிறான், பணத்தை அதிகமாக நேசித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவரே ஆச்சரியப்படுறார், என்னடா அங்கே என்ன பரிசுத்தர்னு இங்கே வேற நம்ம சொல்லிட்டு இருக்க, என்னடா அங்கே பாவத்தை கண்டித்து பேசுகிற, இங்கே பாவம் பண்ணிட்டு இருக்கிற. அங்கே பாவத்தை கண்டித்து பேசும்போது ஆமேன் அல்லேலூயா கரபரா கரபரா என்று சொல்லுகிறா. இங்கே ரகசியமாவோ வெளிப்படையாவோ துணிகரமாவோ தைரியமாவோ ஒரு பாவத்தை செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் அதிர்ச்சி ஆண்டவருக்கே ஷாக் அளிக்கிற அளவுக்கு இவன் பண்ணிட்டு இருக்கிறான். இதிலிருந்து விடுதலை வேணும், இதிலிருந்து ஜெயம் வேணும், விடுதலையாகி வா வெளியே. ஆண்டவர் சொல்றார், என் ஆவி என்றைக்கும் என்ன செய்யறது இல்ல, மனுஷனோட போராடுறது இல்ல. ஏன்? அவன் மாம்சம் தானே. எவ்வளவு நாள் நம்ம மாம்சத்துல பிழைக்கிறதற்கு மாம்சத்துக்கு கடனாளிகளா இருப்போம். பவுல் சொல்றாரு, நான் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நான் மாம்சத்துக்கு கடன்பட்டவர்கள் அல்ல, கடனாளிகள் அல்ல. இங்க பரிசுத்த தெய்வமேனு பாடுறவன் தான். இங்க நல்லவரே, நீதி உள்ளவரே, சத்தியரே என்று பாடுறவன் தான். இங்க தேவனை எந்த நாமத்தை உயர்த்துகிறானோ அவனுடைய நாமம் வெளியில வேறொன்றை செய்து கொண்டிருக்கிறது, அவன் செய்கிறான். பரலோகம் அதிர்ச்சியா இருக்கிறது. தேவன் அவனை குறித்து இவனை வைத்து என்ன செய்கிறது என்று தெரியாமல் நிற்கிறார். பிசாசு என்ன சொல்லுவான் தெரியுமா? பார், என்னமோ சர்ச்சில் பரிசுத்தரே பரிசுத்தரே பாடினான்னு கொண்டாடினீரு, உம்ம பிள்ளை என் மவன் என் மவன் கொண்டாடினீரு, பார் பயவில் என்ன பண்ணுதுன்னு பார், அவனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிட்டு இருக்கான் பார், அவன் வீட்டில் டிவியில் என்ன பண்ணிட்டு இருக்கான் பார், அவனுடைய லேப்டாப்ல என்ன பண்ணிட்டு இருக்கான் பார், அவனுடைய செல்போன்ல என்ன பண்ணிட்டு இருக்கான் பார், அந்த வீட்டில் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பார், இந்த இடத்துல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா பார். பிசாசு குற்றப்படுத்துவான். நீ நினைச்சிட்டு இருக்கிற எனக்காக அவர் காயத்தை காட்டிட்டே இருப்பாருன்னு. நீ அவரை காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பது தெரியாமல், நீ அவரை குத்தி கொண்டிருக்கிறாய் என்பது தெரியாமல், நீ அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்பது தெரியாமல், அவர் காயத்தை காட்டி காட்டி எனக்காக எப்பா எப்பா எப்பான்னு பேசுவார்னு நினைச்சிட்டு இருக்கிற நீ.